இன்றைக்கி பச்சைப்பயிறு வச்சு கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் பச்சைப்பயிறு 3 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வேக வச்சு பிசைந்த 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது, கொத்தமல்லி கொஞ்சமாக, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ பாதி லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசைந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிக்கணும், உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துங்க. இப்போ பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து மிதமான சூட்டில் இருக்க சொல்ல ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான பச்சைப்பயிறு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.